Hi friends, welcome to Mauni Cine Updates. ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்ங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் ஆஃப்டர்நூன்லேருந்து. அந்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம தளபதி அவங்களோட கட்சியோட பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஆஃப்டர்நூன். தமிழக வெற்றி கழகம் இதுதான் கட்சியோட பேர். ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையுமே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு லெட்டர் மாதிரி வந்து அதில் எழுதி ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி என்ன வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அதுக்காக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த நான் சொல்லிக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. சினிமாலேருந்து எவ்வளவோ பேர் வந்து கட்சி வந்திருந்தாலும் ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. பட் அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்குமே. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இன்க்ளூடிங் எனக்கு தான் நான் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண பர்சனலாக. ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோ நல்லவர். ஸோ கண்டிப்பாக அவர் வந்திருந்தார் தமிழ்நாட்டோட நிலைமை மாறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தருக்குமே புரிய நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும். ஸோ மாற்றம் வேணும்னா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ மாற்றம் ஒன்று தான் மாறாதது. ஸோ அந்த நம்பிக்கையில் ஸோ இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். அவரோட ஃபேன்லாம் கிடையவே கிடையாது. வாய்ப்பு கொடுக்கலாம்னு தோணுச்சாதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இவர் கட்சி ஆரம்பிச்சதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், கட்சியோட பேர் டிவிகே இல்லையா? ஸோ தமிழக வெற்றி கழகம். விஜய்னா மீனிங் என்னன்னா வெற்றி. ஸோ தமிழக விஜய் கழகம்னு சொல்லலாம், தளபதி விஜய் கழகம்னு சொல்லலாம். ஸோ தமிழக டிவிகேக்கு நான் மீனிங் வந்து இப்படிலாம் தோணுச்சு அந்த பேரை பார்க்கும்போது. ஸோ யாருக்கெல்லாம் என்ன மாதிரி தோணுச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் பேட்ல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கட்சியோட பேர் இருக்கு. அதுக்கப்புறம் இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு, இந்த கட்சி ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனையூர்ல இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஸோ அப்படின்னா உலகத்தில் வளர்கிற எல்லா உயிருமே சமம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கான மீனிங்கு. ஸோ இந்த டேட் போட்டு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் அப்படிங்கிறத ஸ்டார்டிங் போட்டிருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கம் மூலயமா பல வருஷமா வந்து மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்கள், சேவைகள், நிவாரண உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாது. அதாவது என்ஜிஓ, அது ஒரு என்ஜிஓ மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. அது மூலமா நல்லதும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. இப்போ இருக்கிற அரசியல் சூழல் பற்றி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒரு பக்கம் ஊழல் நிறைந்த அரசியல், இன்னொரு பக்கம் சாதி மத பேதங்கள் நிறைந்த அரசியலா போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்து நம்ம மக்களோட ஒரு முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் வந்து ஒரு முட்டுக்கட்டைகளா இருக்கு. ஒரு தன்னலமும் இல்லாம வெளிப்படையாக சாதி மதம் எதுவுமே இல்லாம தொலைநோக்கு சிந்தனை இருக்கிற மாதிரி, லஞ்சம் இல்லாம ஒரு திறமையான நிர்வாகிக்கு வழிவகுக்கிற மாதிரி அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வாழ்ற எல்லாருமே வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற இதுக்கு சமத்துவ கொள்கை பற்றி உடையதாகவும் இருக்க வேண்டும். இந்த மாதிரி அடிப்படை அரசியல் மாற்றத்தை வந்து மக்களின் அன்பும் அபிமானமும் இருக்க ஒரு முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும். இந்த நிலைமையில என்னுடைய தாய் தந்தைக்கு அப்புறம் எனக்கு பெயர், புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்ட கால எண்ணம் மற்றும் விருப்பமாகும். ஸோ எனக்கு வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஸோ ஒரு பெயர், புகழ் எல்லாமே தந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. எண்ணி துணிக கர்மம் என்பது வள்ளுவன் வாக்கு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதே மாதிரியே ஸோ தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் வந்து அவரோட கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட தலைமையில் வந்து இந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடியே 25 ஜனவரி 2024 அன்னைக்கு நடந்த ஒரு கூட்டம், அதாவது மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியோட தலைவர் அப்புறம் தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே கட்சியின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள் படிதான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அதுவும் வெற்றி பெற்று மக்கள் எப்படி ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா, அதாவது இப்ப நடக்க போற 2024 எம்பி எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்சியோட கொடி, சின்னம், கொள்கைகள், கோட்பாடுகள் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல்
பயணம் துவங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த கட்சியில் இருக்க தொண்டர்களை வந்து தயார் நிலைக்கு கொண்டு வருவதும் இன்னும் கட்சியின் சட்ட விதிகளுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே இதுக்கெல்லாம் இவ்வளோ டைம் வேணும் இல்லையா, ஸோ அதெல்லாம் மனசில் வச்சு தான் இன்னைக்கு விண்ணப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வரப்போ 2024 எம்பி எலெக்ஷனில் நான் பார்ட்டிசிபேட் அதாவது போட்டியிடவும் இல்லை, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணவும் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஒரு தொழில் கிடையாது, ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலின் உயரம் மட்டும் அல்ல, நீளம் அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள என் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி வருகிறேன், மனித அளவிலும் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அரசியல் படி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர்கிட்ட கேட்டு ஸோ பல வருஷமாக வந்து அதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஒரு பொழுதுபோக்கு கிடையாது, இது என்னோட ஆழமான வேட்கை, அதில் என்ன முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என் சார்பில் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் வந்து நடிக்கிறதா வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு படத்தை ஃபுல்லாக முடிச்சுனா இதுக்கப்புறம் நான் வந்து நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை நடிச்சு முடிச்சுக்கிட்டு முழுமையாக நான் அரசியலில் வந்து நான் பணிபுரிவேன். அதுக்கு அந்த படம் நடிக்கும்போது அரசியலில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அதை நடிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. கமிட்மெண்ட் கொடுத்த அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக அரசியலில் மக்களுக்காக தான் சேவை பண்ண போகிறாங்க. மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன், அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி, இப்படிக்கு உங்கள் விஜய், தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு அவங்களோட சைனை போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது அவங்களோட ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சோன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் சொல்லியிருக்க எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் உங்களுடைய விடைபெறுவது நான் உங்கள் மௌனிகா. பாய்.